800 கொண்டு போனீங்கன்னா நீங்க ஐயோ கொய்யோ முய்யோன்னு முறையறீங்க. யார் அவங்களுடைய கண்டென்ட் தான் இந்த மாதிரி பேச வைக்குது. உங்களை அறியாம உங்களுக்கு உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது. பெண்மைக்கு முதலிடம் கொடுத்ததுதான். எவ்வளவு பெண்பால் புலவர்கள் வந்து சங்கால பாடல்கள் எழுதுறாங்க. பொன்மடியாரை பத்தி சொன்னேன். கொங்குதேர் வாழ்க்கையில வந்துகிட்டு ஐயா கூந்தலுக்கு மனம், அதாவது ஒருத்தன் என்ன செய்யறான், அந்த பெண்ணை அப்படி பாராட்டுறானுங்க. அதாங்க அந்த பாடலுடைய பொருளா இருக்க முடியும். இயற்கையிலேயே கூந்தலுக்கு மனம் இருக்குது. ஏய் வந்து நீ பூவுல தேன் குடிச்சிட்டு வர்ற இல்ல அந்த என்னுடைய காதலி, அதான் நாம அப்படிதான். இப்ப நீங்க வந்து உரையாசிரியர்கள் என்ன சொல்லலாம், ஆனா நாம வந்து இப்படி வரலாற்று பொருள்மா அப்படி பார்க்கும் பொழுது ஒரு காதலன் காதலை பாராட்டுவதற்காக சொன்ன பாடல் ஐயாது. இப்ப கூட பாருங்களேன் சாமி, இப்ப 2 நாட்களுக்கு முன்னால அது ஒரு தினசரி பத்திரிகையில செய்தி வந்திருந்ததுங்க. பெயரை சொல்ல விரும்பவில்லை பத்திரிகையினுடைய பேரை. கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அதை அவங்க குடும்ப பிரச்சனை எதுவோ அதை வந்து செய்தியாக்கி பெண் கடத்தப்பட்டாங்க. அரசியல் பண்றாங்க. தேர்தல் வருதுங்க. நீங்க வந்து இந்த திருவிழாவில் வந்துகிட்டு எல்லா கூத்தும் நடக்கும். நீங்க வந்து என்னன்னா பொய் பித்தலாட்டம். அரசியல்வாதிகள், அரசியல் என்பது சாக்கடை. ஆனா நம்ம அதுக்குள்ள பூந்துதான் அதை கிளீன் பண்ணி ஆகணும். நம்முடைய அரசியல் என்பது வேறு. அப்ப நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அந்த பேட்டியில வந்து தகராறு ஆயிடுச்சு, அவரு என்னை ஒரு வீசினாரு, நானும் ஒரு கொடு கொடுத்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஆமா, நானும் ஒரு குத்துனேங்குது. சரி, அது ஏதோ ஐயோ முய்யோ குய்யோ நல்லா தான். பெண்கள் ஆண்கள் ஒரு குடும்ப சண்டையில சகலம் நடக்கும். ஆனா இந்த கிளைமேட் இருக்குது பாத்தீங்களா, இந்த சுச்சுவேஷன், இந்த வெதர் கண்டிஷன், இன்னைக்கு மழை பெய்யுமே வேற மாதிரி தேர்தல் நேரத்துல எல்லா கூத்து இன்னும் நிறைய நடக்குங்க. ஐயே அப்படி நான் சொன்னேன், நாங்களே கிடைச்சாங்கிற மாதிரி. அது ஒரு பெண்ணா கிடைச்சா அந்த பெண்ணை பத்தி என்ன கேவலமா ஒருத்தரும் பின்னூட்டம் போடுறாங்க. அதை யார் அங்க போக சொன்னது அப்படின்ட்டு. ஐயோ உனக்கு வந்துன்னா ரத்தம், அவங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா, உனக்கு இந்த உணர்வுகள் எல்லாம் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். எல்லாம் ஒவ்வொருத்தரும் நான் அதான் சொல்லுவேன். இந்த ஒரு விலை மாத்திரை வந்து எல்லாரும் கல் எடுத்து கொண்டு போடணும் அடிச்சுட்டு துரத்திட்டு வருவாங்க. டக்குன்னு அந்த பொண்ணு இயேசுகிட்ட போய் அடைக்கலம் ஆயிடுற. அப்படி இயேசு பாக்குறாரு, உங்களை யார் யோகின்னு அவன் அந்த கல்லை முதல்ல எரின்னு சொன்னோன்னே எல்லாரும் கல்லை போட்டு போயிடுறாங்களாமா. இது வந்து அந்த இயேசுல இருந்து எடுத்தங்காட்டிக்கு வேற மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க. இங்கேயுமே வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க வந்து எல்லாரும்